அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான பேரொருளால் ஹிஜ்ரி 1445 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை கொள்கையாக நாம் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை வழிகாட்டியாக நாம் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கெல்லாம் மிக மிக அடிப்படையான காரணம், எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ அந்த நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம். அந்த மறுமை நாளினுடைய நம்பிக்கையும் இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நமக்கு இல்லை என்று சொன்னால், எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். பார்த்தீங்களா? எதனால் ஒன்று குழுமி இருக்கிறோம்? நம்மளுக்கு தூக்கம் வரலையா? இல்லை, நம்ம கூட நேரத்தை இந்த மொபைலை நோண்டியே என்ன செய்யலாம்? ஒரு 5-6 மணி நேரம் நம்ம மொபைலை நோண்டிய நேரத்தை கழிக்கலாம். எல்லா விதமான வாய்ப்புகளும் நமக்கும் இருக்கிறது. ஆனால் அவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு நாம் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் அந்த மறுமை நாளில இறைவனுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதான். மறுமை நாள் தான் நமது லட்சியம் என்று மாறிவிட்டதற்கு பிறகு அந்த லட்சியத்தை நோக்கி வீரியமாக நமது முயற்சிகளை, செயல்பாடுகளை அமைக்க வேண்டுமே தவிர, அந்த லட்சியத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பலவீனத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. எதற்காக வேண்டி இறைவன் நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தில் நம்ம சரியா இருக்கணும். மனிதனை இறைவன் எதற்காக வேண்டி படைச்சான்? சோறு திங்கிறதுக்கா? டெய்லி நீங்க சம்பாரிச்சு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்கா? மனிதன் வாழ்வதற்கு தான் இந்த சாப்பாடெல்லாம். மனிதன் எதனால படைக்கப்பட்டான் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்மை மறுமையினுடைய பயணத்தில் வெற்றியை பெற வைக்கும். அதனாலதான் உலகம்னா என்ன, மறுமைனா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு அழகான பாடம் நடத்தினாங்க. நீங்க எல்லாம் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் என்பது இது ஒரு விவசாய ஸ்தலம். ஒரு முஸ்லீம்னுடைய பார்வையில இதுதான் இருக்கணும். ஆக நம்மிடத்துல ஒரு பெரிய பூமி இருக்கிறது. விளைச்சலை எதிர்பார்க்கக்கூடியவன் என்ன பண்ணணும்னு கேட்டா விதை போடணும். இல்ல, மாங்கனி வேணும்னு நம்ம நினைச்சா மாங்கனிக்குள்ள விதைய போடணும். கொய்யாப்பழம் வேணும்னு சொல்லி நம்ம நினைச்சா அதுக்குள்ள விதைய போடணும். விளைச்சலை மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம், விதையும் போடல, அதுக்கு நீரையும் நம்ம பாய்ச்சலன்னு சொன்னா அதனால ஏதாவது பலன் இருக்கா? எங்கிட்ட பெரிய ஏக்கர் கணக்கில் பூமி இருக்குன்னு வேணா சொல்லிக் கொள்ளலாம். அதனால என்ன நன்மை?
அதனால நாட்டுக்கு நன்மையா, இல்லை இந்த பூமியை வச்சிருக்கான் பார்த்தீங்களா அவனுக்காவது நன்மையா, வானத்தில் பறந்து சுத்துது பார்த்தீங்களா பறவைகள் அதுகளுக்காக வேண்டியது நன்மையா? பறவை கூட வந்து இருக்கிறதா இருந்தால் நம்ம ஒரு மரத்தை வைக்கணும் இல்லை, அப்போதானே அந்த பறவை கூட பயனடையும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் என்ன சொன்னாங்க, துன்யா மஸ்ராத்துல் ஆஹிரா, இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையினுடைய விவசாய ஸ்தலம். நீங்க இங்க விதைய போடுங்க, தொழுகைங்கிற விதைய போடுங்க, மறுமையில அதனுடைய விளைச்சலை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஜகாத்துங்கிற விதைய போடுங்க, அதனுடைய விளைச்சலை நீங்க மறுமையில பார்க்கலாம். அப்படிங்கிற கருத்துல தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய அந்த நடைமுறை அப்படி இருக்கிறதா? ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க? உலகத்திற்கும் மறுமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? உலகத்துல வந்து நீங்க தோத்து போயிட்டீங்க, ஒரு வியாபாரத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க, நஷ்டம் ஆகி போச்சு. அப்ப அடுத்த வழியை நோக்கி நம்ம நகர்ந்து போயிடலாம். இன்னைக்கு நம்ம பெட்டி கடையை போட்டோம், அது நடக்கல. வேற ஒரு ஊர்ல போய் நம்ம என்ன செய்வோம்னா பெட்டி கடையை போடுவோம், அல்லது ஒரு ஃபேன்சி கடையை போடுவோம், ஜவுளி கடையை போடுவோம். இதெல்லாம் சொந்தமா போடுறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லாம இருந்தா கூட வேற ஒருத்தன்ட்ட வேலைக்கு போயிடுவோம் இல்ல, எங்க வேணாலும் வேலைக்கு போலாம் இல்ல. இதுதான் உலக வாய்ப்புங்கிறது. உலகத்தினுடைய வாய்ப்பை பொறுத்தவரை நீங்க எத்தனை தடவை தோல்வியை சந்தித்தாலும் சரி, எத்தனை தடவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்தித்தாலும் சரி, இதை விட்டா அது, அதை விட்டா இதுன்னு மாறி மாறி போயிட்டே இருக்கலாம். இப்போ மறுமையில போய் நம்ம நின்னாச்சு, அல்லாஹ் வந்து நமக்கு நரகம் என்று முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், மாற்று வழி என்ன? மறுமையில போய் நம்ம நிக்கிறோம், அல்லாஹ் தொலை சொல்லி இருந்தான் பாத்தீங்களா, அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றவே இல்லை. தொழுகையை யார் விட்டு விட்டார்களோ அவர்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷலான ஒரு நரகம் இருக்கிறது. இந்த நரகத்தினுடைய பேர் என்ன சொல்லுங்க? சக்கருங்கிறது அந்த நரகத்தினுடைய பேர். அப்ப நாம வந்து இந்த தொழுகையை வந்து கடைபிடிக்கல, மறுமையில போயிட்டோம். இப்ப அல்லாஹ் வந்து அந்த தொழுகையை ரிப்பீட் பண்ணி தொழுவதற்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பானா? ஜகாத்து கொடுக்காம விட்டுட்டோம், அப்ப நம்ம வரம்பு மீறணும்னு தான் அர்த்தம். மறுமையில இறைவன்ட்ட போய் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமாங்க? அப்படி ஒரு வாய்ப்புக்கு இடமே இல்லாத ஒண்ணுதான் மறுமை நாள் என்பது. மறுமை நாள் என்பதே மாலிகி யௌமி தீன் தானே. அதாவது அந்த மறுமை நாள் என்பது விசாரணை செய்யப்பட்டு நல்லவனாய் இருந்தா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், தீயவனாய் இருந்தா அவனுக்கு நரகம் கிடைக்கும். இது மட்டும்தான் அங்க நடக்கும். அதனாலதான் சொர்க்கத்துல வந்து இந்த தொழுகைங்கிறது கடமை கிடையாது, நோன்புங்கிறது சொர்க்கத்துல எல்லாம் கடமையா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. காரணம் என்னன்னா அது வந்து கடமைக்கு அப்பாற்பட்டது. கடமையெல்லாம் அல்லாஹ் எங்க ஆக்கியிருக்கிறான்னா இந்த உலகத்துல தான் ஆக்கியிருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல நாம அது மாதிரியான காரியங்கள்ல எல்லாம் ஈடுபடாம அதுல அசால்ட்டாக இருந்து விட்டு, இன்னும் சொல்ல போனா இந்த ரமதான் மாசத்தை வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பெரிய பொக்கிஷமா தானே வழங்கி இருக்கிறான். 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவு, 1000 மாதம், 24 மணி நேரம் கூட கிடையாது, 12 மணி நேரம் தான். அப்ப 1000 மாதமாக நாம் ஒரு அமலை செய்தால் எந்த அளவுக்கு நன்மை அல்லாஹ் தர்றானோ அது அந்த ஒத்தப்பட இரவு இருக்கு பாத்தீங்களா, லைலத்துல் கத்ர் நம்ம சொல்றோம் இல்ல, அதுல 12 மணி நேரம் செஞ்சா போதுமானது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னா 1000 மாதம்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 84 வருடங்களுக்கு மேல. 84 வருஷம் இன்னைக்கு யாரும் வாழ்றதே கிடையாது சொல்ல போனா. அது ரொம்ப ரொம்ப அதிசயம். அப்ப அந்த 84 வருடமும் 4 மாதங்களும் ஒரு மனிதன் அமல் செய்தால் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மை நம்ம இந்த 12 மணி நேரத்தை சம்பாதிச்சிடலாம். இப்ப எவ்வளவு பெரிய கிஃப்ட்னு பாருங்க.
இந்த கிஃப்டை வந்து நம்ம இன்னைக்கு சாதாரணமா தொலைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆர்வம் இருக்குதா? அரசாங்கம் ஒரு 4000 ரூபாய் அறிவிக்குதுன்னு வைங்களா, வாயை பொழந்துக்கிட்டு பாராட்டுறான். இந்த அரசு மாதிரி உண்டா? மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பல்ல இழிக்கிறோமா இல்லையா? மகிழ்ச்சி வருதா இல்லையா? அப்ப இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இதை யாராவது தவற விட்டால் இவர்களை விட ஒரு அறிவியினர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரையே குத்தலாம். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். அறிவாளிங்கிறவன் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அழகான ஒரு பொன்மொழி அது. அறிவாளினா யாரு? ஒருத்தன் டாக்டர் படிச்சிருக்கிறான், அவன் அறிவாளியாவன். இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், அறிவாளியாவன். உண்மையான அறிவாளி யாருன்னு கேட்டா, அல் கையிசு மன் தான நஃப்ஸா. தானனா என்னது? அடக்கி வைக்கிறது. எதை அடக்கிறது? நஃப்ஸ். இந்த நஃப்ஸை எவன் அடக்கி வைக்கிறானோ, ஏன்னா உலகத்துல வந்து நீங்க உங்களுடைய நண்பனை வென்று விடலாம், எதிரியை கூட வென்று விடலாம், ஊரை கூட எதிர்த்து விடலாம். ஆனால் நம்மால் வெல்ல முடியாத ரொம்ப சிரமத்திற்குரிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கு. அது எது சொல்லுங்க? மனம்தான். என் மனசை எனக்கு அடக்க முடியாது, உங்க மனசை உங்களுக்கு அடக்க முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல அடக்கிடலாம், எல்லா நேரத்திலையும் அடக்க முடியுமா? அப்ப உண்மையான வீரன், வீர பெண்மணி யாருன்னு சொன்னா, தான நஃப்ஸா. தான நஃப்ஸா, உள்ளத்தை அடக்கி, வ அமில லிமா பாதல் மௌத்தி, மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறத, அதற்காக வேண்டியான தயாரிப்புகளை யார் செய்கிறார்களோ இவங்க தான் உண்மையான அறிவாளி. வல் ஆஜிசு, அறிவற்றவன் யாரு தெரியுமா? மனித்தபஹு ஹவாஹா, தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலேயே பின்னாடி போயிட்டு இருக்கிறான அவன் தான் முட்டாளுங்கிறான். அப்ப இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு அறிவுரையை சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள் இருக்கு பாத்தீங்களா, இது தங்கத்தை விட மேலானது. நம்மளுக்கு எது மேலானது, நம்ம எதை அதிகமா பாதுகாப்போம்? தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருப்போம். அதனால என்ன பயன்? உலக பயனை விட என்ன பயன் இருக்கு அதுல? இன்னும் சொல்ல போனா உலகத்துல கூட பெரும்பாலானவர்களுக்கு அது பயன் இல்லை, சும்மா வாங்கி பீர்வாக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அதனால என்ன பயன்? உன்னுடைய ஜனாசாவுடைய துணியில உன்னுடைய அந்த மோதிரத்தை போட்டு, தங்க மோதிரத்தை போட்டு அடக்கம் பண்ணுவானா? அடக்கம் பண்ண மாட்டான்ல. பணக்காரன் கோடீஸ்வரங்கிற காரணத்தினால அந்த கபரை கொஞ்சம் மேக்கப் பண்ணி உள்ள கொஞ்சம் சீரியல் எல்லாம் போட்டு அப்படி அடக்கம் பண்ணுவானா? பண்ண மாட்டான்ல. அப்ப அவன் போட்டிருக்கக்கூடிய உள்ளாடையை கூட கலட்டி விட்டு வெறும் உடம்ப மட்டும்தான் வைக்கிறான். கஃன் துணியை கூட எடுத்துடலாம், ஆனா மானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காண்டிதான் கஃன் துணி. அப்ப இவ்வளவு ஒரு அற்பமான வாழ்வு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த வாழ்க்கையை வந்து நம்ம சரியான முறையில பயன்படுத்தாம மறுமை நாள்ல போய் நின்னுகிட்டு சொல்லுவாங்கல்ல, தலைகீழ தொங்கனாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை ரஹ்மான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரஹ்மான் தான். அதே நேரம் அல்லாஹ் வந்து கோபக்காரங்கிறத நம்ம ஏன் மறந்துருக்கிறோம்? அல்லாஹ் தண்டிப்பானுங்கிறத வந்து நம்ம ஏன் மறந்துருக்கிறோம்? அவனுக்கு கோபம்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்க, அதனாலதான் நரகத்தை படைச்சு வச்சிருக்கிறாங்க. எந்ததுக்கு நரகத்தை படைச்சு வச்சிருக்கிறான்? யாருக்காக வேண்டி இந்த நரகத்தை படைச்சு வச்சிருக்கிறான்? கட்டுப்படாதவர்களுக்கு தானே. அதனால அந்த மறுமை மறுமை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். ஏதோ ரமதான்ல மாத்திரம் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டோம், மற்ற மாதங்கள்ல நம்ம முயற்சி பண்ணல, மறுமையில வெற்றி கிடைச்சிருமா?
இது வந்து நம்ம ஒரு காருக்கு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, ட்ரைனிங் பண்ணுவோம் இல்ல, டிரைவிங் பழகக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த ரமதானுங்கிறது. டிரைவிங் எதுக்காக வேண்டி நம்ம டிரைவிங் பழகிறோம்? போய் லைசன்ஸ் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் சும்மாவே வச்சிருக்கான் ஒருத்தன் காரை, என்ன உபயோகம்? அந்த மாதிரி தான் இந்த ரமதானுங்கிறது. ரமதானில் நீங்கள் உங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொண்டே வருகிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய உபயோகம் ரமதான் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து ஆரம்பிக்கணுமே இல்லையா? தக்பீர் சொல்றோம் பெருநாள் தினத்தில், அல்லாஹு அக்பர், அல்லாஹு பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு பெரியவன், அல்லாஹு அக்பர் கபீரா, அவன் தான் ரொம்ப பெரியவங்கிறோம். அப்ப வாயில நம்ம இவ்வளவு அழுத்தமா சொல்றோம் பாத்தீங்களா? எத்தனை தடவை சொல்றோம் தொழுகையில கூட? பெருநாள் தொழுகையில எத்தனை தடவை சொல்றோம்? அத தக்பீர் அதிகமா சொல்றோம்ல, பெருநாள் தொழுகையில எத்தனை தக்பீர் அதிகமா சொல்றோம்? 7ங்கிறது முதல் ரக்காத்துல, அதுக்கப்புறம் 2வது ரக்காத்துல 5, 7 5 12 மாசம், ஒரு தக்பீருக்கு ஒரு மாசம். என்ன நீ ஏமாத்தாத, நான் அறிவீனன் என்று நீ கருதி விடாதே, அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல. அப்ப இறைவனுடைய அந்த கருணையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றான், 32வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம், வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ருஊசிஹிம் இன்த ரப்பிஹிம், மறுமை நாளிலே பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள்? தலை குனிந்தவர்களாக. இதை விட நம்மளுக்கு ஒரு துர்பாக்கியம் என்னங்க இருக்கணும்? ஒரு நடிகையினுடைய நாய் வந்துச்சுன்னா நாயை பார்க்கறதுக்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போறானா இல்லையா? ஏன்னா நடிகை வளர்த்தனா நாய் வருதான், அந்த நாயை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஆர்வமா போறான். மறுமையில் நம்ம யாரை பார்க்க போறோம்? நம்மளை படைச்சவனை பார்க்க போறோம், அல்லாஹ்வையும் நம்ம பார்க்க போறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காட்சி தருவானா தரமாட்டானா? அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அந்த கம்பீரத்தை அன்னைக்கு தான் நம்ம நேரடியா பார்க்க போறோம். அப்ப நேரடியா பார்க்க போறதா இருந்தா நம்மளுடைய முகம் மலர்ச்சியா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். இப்படி இருந்தா தான் அல்லாஹ்வுடைய முந்தியவே பார்க்க முடியும். ஆனா பலர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா, அவன் அங்க போனவொடனே என்ன செய்வான்? தலையை இப்படி தொங்க போட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கே தெரியுது நாம உலக வாழ்க்கையை நாசமாக்கிட்டோம், உலக வாழ்க்கையை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மூழ்கிட்டோம் என்ற ஒரு வெட்க உணர்வுல என்ன செய்யறான்னா தலையை தொங்க போட்டுறானா. தொங்க போட்டு விட்டு ரப்பனா, எங்கள் இறைவா, அபுசரணா, நாங்க பார்த்துட்டோம் என்னத்தை சொல்றான்? மறுமை உண்மைங்கிறத வந்து அவன் அங்க போய் தான் பார்க்கறான், இங்க நம்பிக்கை வரல. அப்ப அந்த மறுமை நாள்ல போய் நின்றுகிட்டு நாங்க வந்து பார்த்துட்டோம், நாங்க வந்து கேட்டுட்டோம், அதனால் நீ என்ன செய்ய, கொஞ்சம் வாய்ப்பை கொடுங்க, நாமல் சாலிஹா. அப்ப நீ வந்து கொஞ்சம் வாய்ப்பை கொடு, நாங்க ஈமான்தாரியாவே மாறிடுறோங்க. எங்க போய் சொல்றான்? ஈமான்தாரியா மாறுவதற்கு தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையவே கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்றான்? மறுமையில போயிட்டு நாங்க ஈமான்தாரியா மாறிடுறோம், உனக்கு நாங்க கட்டுப்பட்டுறோம், அதனால எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுன்னு கேட்கறான். கொஞ்சம் வாய்ப்பு கொடுன்னு கேட்கறான். கொடுப்பானா? அல்லாஹ் கொடுக்க மாட்டான்ல. அப்ப அந்த அளவுக்கு உண்டானதான் மறுமை நாள் என்பது. வாய்ப்புக்கு இடமே கிடையாது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யௌமல் ஃபத்ஹி, இது திருமறை குர்ஆன்ல 32வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம். அந்த வெற்றியினுடைய நாள் இருக்கே, மறுமை நாள் இருக்குதே, லா யன்ஃபஉல் லதீன கஃபரு ஈமானுஹும், காஃபிராக மரணித்து விட்டார்களே அவர்களுடைய ஈமானுக்கு பலன் இல்லை. மறுமையில வந்து நான் ஈமான் கொள்றேன்னு சொல்லுவானா? யார்? காஃபிர், நிராகரிப்பாளன், அவனுக்கு பலன் இல்லை. வலாஹும் யுன்ஸரூன், ஒரு அவகாசம் கூட நான் கொடுக்க மாட்டேன்.
அவகாசங்கிற பேச்சுக்கே என்ன இல்லை, மறுமையில இடம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 32வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்துல இப்படி திருமறை குர்ஆன்ல நிறைய சான்றுகள் இருக்கா இல்லையா? ஆனால் நல்ல விளங்கிங்க, உலகத்துல தான் வாய்ப்பு இருக்கிறது, மறுமையில எந்த வாய்ப்பும் இல்லை. உன்னை எதுக்கிட்ட நான் உலகத்துக்கு அனுப்பணும்? எனக்காக வேண்டி தியாகம் பண்ணி இருக்கிறான், ஜிஹாது பண்ணி இருக்கிறான், ரத்தத்தை சிந்தி இருக்கிறான், யுத்தம் பண்ணி இருக்கிறான். சுவனப்பறவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, சுகதாக்கள், அவங்க கூட அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பாங்க. அதாவது இஸ்லாமிய வழியில் இஸ்லாமிய அறத்திற்காக வேண்டி ஒருத்தன் போரிட்டு மூத்தா போயிடறான். மூத்தா போனவன அவன் என்ன பண்ணிடுவானா, நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவான். நம்மளுக்கு தான் அந்த கபரெல்லாம். சுகதாக்கள் இருக்கிறாங்களே, இப்ப மூத்தானா உடனடியாக அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த சிட்டுக்குருவி இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு பறவையினுடைய உடம்புக்குள்ள அவர்களுடைய ரூஹை விட்டு அல்லாஹ் சோனத்துல வந்து சுத்த வச்சுட்டு இருக்கிறான் அவர்களை. அந்த அளவுக்கு மகிழ்வு. அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல, என்ன கேட்கிறாங்க? அர்ஜி இலா அஹ்லிஹி, இறைவன் நான் என் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு வந்துட்டா, என் பொண்டாட்டி இருக்கா இன்னும் சாகலை, என் மகன் இருக்கான் இன்னும் சாகலை. எதுக்கு அவன் கேட்குறான்? ஏன்னா தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க வீட்டில். நான் என்னமோ ஒரு மூடத்தனமாக நான் வந்து இங்க போய் படுகொலை செய்யப்பட்ட மாதிரி எண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். உயிர் தியாகிகளுக்கு இறைவன் கொடுத்த இந்த மாபெரிய பொக்கிஷம் இருக்கிறத, அதை அவர்களுக்கு நான் உணர்த்திட்டு வர்றேங்கிறான். வீட்டிலேயே போய் தங்கிக்கிறேன்னு கூட அவன் சொல்லல, இந்த தகவலை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் வந்து அவனுக்கு ஒரு பதில் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, என்ன பதில் அது? இந்த ஹதீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நல்லவனாக இருந்தாலும் இப்படி சொல்லுவான். கபூர்ல நல்லவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவான். அப்ப வானவர் சொல்லுவாரான், நும் பெசாம் தூங்கு நவுமத்தில் அரூஷ், புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறதா உன்னுடைய வேலை. கியாமத்து நாள் வருது, அந்த நாள் வரைக்கும் உன்னுடைய வேலையை தூங்குறதா வேலை. நீ என்ன போய் சொல்றது? அதான் நான் குர்ஆன்ல சொல்லிட்டேன்ல, சுகதாக்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு குர்ஆன்ல சொல்லியாச்சு. நல்லவர்கள் அடையக்கூடிய பாக்கியம் என்னங்கிறத குர்ஆன்ல சொல்லியாச்சு. நீ புதுசா போய் நீ சொல்லவா போற? நீ பாட்டுக்கு சும்மா தூங்கு, மாப்பிள்ளை மாதிரி தூங்குங்கிறான். ஏன்னா மாப்பிள்ளை தானே விடிய விடிய முழிச்சு கிடந்து பகலெல்லாம் தூங்குவான். விடிய விடிய முழிச்சு கிடந்து பகலெல்லாம் தூங்குறது யாருன்னா மாப்பிள்ளை தான். இந்த மாப்பிள்ளை மாதிரி தூங்குன்னு சொல்லி அவனுக்கு சொல்லப்படுமா? அப்ப நல்லவனுக்கே அனுமதி இல்லைங்கும் போது நாம வறுமையில அல்லாஹ்விடத்துல வாய்ப்பு கேட்க முடியுமா? அந்த எண்ணத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இப்பவே உங்களை மாத்திக்கிங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சில விஷயங்களை தான் அல்லாஹ் மன்னிப்பான், சும்மா எல்லாத்தையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். நீ மன்னிக்க மாட்ட. உன் பொண்டாட்டிய மன்னிக்க வேண்டிய விஷயத்துல தான் நீ மன்னிப்ப. உன் புருஷனை மன்னிக்க வேண்டிய விஷயத்துல தான் நீயும் மன்னிப்ப. எல்லாத்தையும் மன்னிச்சிருவியா? அதே மாதிரிதான் இதை மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன், இதை கண்டுக்குவேன், இதை கண்டுக்க மாட்டேன், அப்படியெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. நல்லா விளங்கிங்க. சாக்கு போக்காவது சொல்ல முடியுமா மறுமை நாள்ல? உலகத்துல நம்ம சொல்லிடுவோம். இந்த ரமதான் மாதத்தை கூட பாழ்படுத்திட்டு காரணத்தை நம்ம சொல்றோம் இல்ல. ரொம்ப எரிச்சலா இருக்குங்க, வருத்தமா இருக்கு. ரமதான் மாசத்துல இந்த வீடியோக்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய நேரத்துல சமூக வலைதளத்துல வேதனையாவே இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது. ரமதான் மாசம் சொல்ற, நீ ஊருக்கெல்லாம் சொல்ற ரமதான்ல சைத்தானுக்கு விளங்கிடப்படுது, நீயே சைத்தானாத்தானே திரியற. இங்கே என்ன நடந்தது தெரியுமா, அங்கே என்ன நடந்தது தெரியுமான்னு கட்ட கட்டமா விளக்க வேற. ரமதான் மாசத்துல நரகத்துக்கு போற காரியமா? எவ்வளவு ஆத்திரமா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கவலையா இருக்கா இல்லையா? பால்படுத்திட்டு இருக்கோம் ரமதான் மாசத்தை கூட. இதையெல்லாம் எல்லாம் பொறுத்துக்கவே மாட்டான். உனக்கு கொடுத்த வாழ்நாள் 50 வருஷம் 40 வருஷம். அதுல நீ என்னத்தை செய்ய போற? கொஞ்சோன்னு அமல் பண்ண போற.
நான் கொடுக்கிற சொர்க்கம் உனக்கு வருவதாக இருந்தால் அதுக்கு நிறைய பண்ணணும் இல்லை, உனக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் நான் அந்த ரமதானை கொடுத்தேன். 1க்கு 10 நன்மை, 10க்கு 7 நன்மை, 7க்கு 700 நன்மை, அவ்வளோ நன்மையை நான் கொடுக்கறனால எதுக்கு இப்படி சண்டை அடிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறக்கா? ரொம்ப கோவப்படுவான் இந்த மாதிரியான விஷயத்தில். நாம் இதையெல்லாம் பார்த்து சும்மா இருக்கிறோம். அல்லாஹ் வந்து சோதனைகளை இறக்கிட்டே இருக்கிறான் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இறக்கி. நீ முஸ்லீமாவே இல்லையே, நீ என்னைக்கு நீ முஸ்லீமா இருந்திருக்கிற? பாபர் மஸ்ஜித் கையை விட்டு போச்சு கொடுத்திருந்தா இதுதான் நடக்கும். அது சுன்னத்து ஜமாத்துக்கு சொந்தமா அல்லது தௌஹீத் ஜமாத்துக்கு சொந்தமான்னு போட்டு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்ல, இவன்கிட்ட கொடுத்தா இருக்கிறதே நாசமாக்கும், அவ்வளவுதான். சும்மா பூட்டி போட்டு போவான். இதெல்லாம் கண்டிச்சு பழகுங்க. இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்கணும், நமது பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய விஷயத்துல தண்டிக்கணும். ரமதான் மாசத்துல இதுல எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளை ஈடுபட வைக்கவே கூடாது. ஆனா நம்ம ஈடுபட வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே சாக்கு போக்கெல்லாம், மறுமையில போய் அல்லாஹ்ட்ட அப்படி சொல்ல முடியுமா? யாரெல்லாம் நான் தொழுகாது காரணம் அது, நோன்பு வைக்காது காரணம் இது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? மறுமையில சொல்லவே முடியாத. முதல்ல வாயத்தான் பூட்டிடுறானே அல்லாஹ். முதல்ல அல்லாஹ் செய்யக்கூடிய காரியங்கள்ல ரொம்ப சிறந்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம வாய்க்கு சீல் வைக்கிறது தான். ஏன்னா நம்ம வாயை பத்தி தான் அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்ல. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது, வளைச்சு நெளிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது, பொய்ய பேசிட்டு இருக்கிறது, பொய்ய போட்டு அவதூற போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியுமில்ல அல்லாஹ்வுக்கு. அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், யாசின் சூராவில் தான் இருக்கு. யாசின் சூராவில் இருக்குங்க இது. அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாயிலே சீல் வைப்பேன். நீ என்கிட்ட வந்து சாக்கு போக்கா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிற, பேசவே முடியாது. பேசும், என்ன பேசும்? வத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் பேசும். உங்கள்கிட்ட எனக்கு விளக்கம் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் கை பேசும், உன் காலே பேசும். அது எப்படி கை கால் எப்படி பேசுமா? நாக்கு எப்படி பேசும் அதை சொல்லு. கைகால் பேசுமா நம்ம கேட்கிறோம்ல, நாக்கு மட்டும் பேசிடுமா? எரும மாட்டுக்கு இருக்கு 1.5 முழத்துக்கு நாக்கு, ஏன் பேசல? நாவு இருக்கிறனால தானே நம்ம பேசுறோம். அப்ப எரும மாடு நம்மளை விட அதிகமா தானே பேசணும். எரும மாடு பேசுதா? பன்றி பேசுதா? நாய் பேசுகிறதா? பெரிய டைனோசர்னு சொன்னானே அது பேசியதா? ஏன் பேசல? அல்லாஹ் அதுக்கு நாடல பேசல. உனக்கு நாடி இருந்தா அதனால பேசிட்டு இருக்க, அவ்வளவுதானே தவிர அங்க போய் தர்க்கம் பண்ண முடியுமா? அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் நினைச்சா எதையும் பேச வைப்பாங்க, எதையும் பேச வைப்பான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் அதை என்ன செய்யறான்? ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுறான். இது அல்லாஹ் மட்டும் இல்ல, நம்மளே பண்ணி காட்டிட்டு இருக்கிறோமே. இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இது பேசுதா இல்லையா? தெளிவா பேசத்தானே செய்யுது. இப்ப பதிவாயிட்டு இருக்கு, அது பேசுதா இல்லையா? அதுவும் பேசும். எனக்கு இப்ப நாளைக்கு வந்து நான் இப்படி பேசலன்னு சொல்ல முடியாது. ஏன்? பதிவாகி போச்சே. நான் இங்க உட்காந்து கிறுக்குத்தனமா உளறி இருந்தா அதுல ரெக்கார்டு இருக்கு. உன் வீட்டுல மாட்டி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவுக்கு நீ பயப்படுகிறாய். ஹோட்டல்ல மாட்டி இருக்கான் சிசிடிவி கேமரா, அதனால நீ பயப்படுற, தப்பு பண்ணாம இருக்கிற. அந்த அச்சம் கூட படைச்ச என் மேல இல்லையடா உனக்கு, என் மேல இருந்துச்சா உனக்கு? அப்ப சிசிடிவி கேமராவுக்கு நீ பயப்படுற, படைச்ச நீ எனக்கு ஏன் பயப்படல? அதுக்குதான் அல்லாஹ் எல்லாத்துக்குமே சீல் வைக்கிறான். அது எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். சீல் வைக்கிறது ஏன் வைக்கிறான்னா, அதான் எல்லாம் பதிவாயிட்டு தான் இருக்கு. எல்லாமே ரெக்கார்டிங் சிஸ்டங்க. எப்படி நாம இன்னைக்கு தானே பார்க்கறோம் ரெக்கார்டிங் சிஸ்டத்தை.
அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு வினாடியை அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானா இல்லையா? குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான். 82வது அத்தியாயத்துல 10வது வசனம், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், உங்களை பாதுகாப்பதற்கு என்று ஒரு வானவரை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்களையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க? யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் பதிவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மளை சுத்தி நாம போய் எல்லாட்ட விளக்கமெல்லாம் சொல்லி கிழிக்கவெல்லாம் தேவையில்லை. யா அல்லாஹ் நான் அதை செஞ்சேன், யா அல்லாஹ் நான் இதை செஞ்சேன். இதுதான் வானவர் பதிவாக்கிட்டே இருக்க. 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் வானவரை வச்சிருக்கிறேன். அல்லாஹ் வானவரை நம்மளை விட்டு நீக்கிட்டான்னு வைங்கள மௌத்து வந்துடும். அதனாலதான் நம்மளுடைய கற்பனைக்கு எதிராக இப்ப நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம். சில வண்டிகளெல்லாம் பார்ப்பீங்களே, உருண்டு போயிடும். பயங்கரமான ஆக்சிடென்ட், எவனுமே செத்துருக்க மாட்டான். மாடியிலிருந்து குழந்தை கீழே விழுகும். நாம நினைப்போம் பண்டை வெடிச்சிருக்கான்னு, ஆனா வெடிச்சிருக்காது. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்பான். பார்க்குறமே இல்லையா? காரணம் என்ன? உன்னுடைய அறிவே சொல்லுது உன் குழந்தை செத்து போயிரும்னு. உன்னுடைய மூளையே சொல்லுது இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாருமே காலியாயிருப்பாங்க. நீ ஏன் காலியாகல? காலியாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் பாதுகாவலன். அப்ப அந்த வானவர் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம உயிர் போகாது. அது நல்லா விளங்கணும். வானவர் விலகிட்டார்னு வைங்களேன், உயிர் போயிடும். அப்ப இதுக்கு எப்படி ஒரு வானவர் இருக்கிறாரோ அதே மாதிரிதான் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை எல்லாத்தையும் பதிவு செய்வதற்கு. இன்னும் சொல்ல போனா இந்த கிராமன் காத்திபின் இருக்கிறார்ல, 2 நேரத்துல மட்டும்தான் நம்மளை விட்டு தள்ளி நிக்கிறார். இப்ப கூடயே தான் இருக்காரு. என் கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு, எல்லாத்து கூடயும் இருக்கிறாரு. 2 நேரத்துல மட்டும்தான் நம்மளை விட்டு தள்ளி நிக்கிறார். கவனிக்காம இல்ல, தள்ளி நிக்கிறார். எந்த நேரம்? 2 நேரம். ஒண்ணு, நாம பாத்ரூம் போகக்கூடிய நேரம், ஏன்னா மனிதனுடைய மான சம்மந்தப்பட்டது தானே. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நாம இல்லறத்தில் ஈடுபடுகின்ற நேரம். இந்த 2 நேரத்துல மட்டும்தான் தள்ளி நிக்கிறாங்க. மீதி நேரத்தில எல்லாம் உங்களை ஒட்டித்தான் இருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வேதத்துல இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறானா இல்லையா? ரமதான் மாதத்துல குர்ஆன் படிக்கிறோமா இல்லையா? இந்த வேத வசனத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? பயம் வருதா? இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், மூமின்கள் யார் என்று சொன்னால் அவனிடத்திலே அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லப்படுமேயானால், வேத வசனங்களை மொழியப்படுமேயானால், வஜிலத் குலுபுஹுங்கிறான், அவனுடைய இதயம் நடுங்கும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் தான் இந்த நரகத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் தான் இந்த எச்சரிக்கையை நமக்கு விடுகிறான். அப்படிங்கிற மாதிரி உள்ள நடுங்குன்னு சொல்றானே, இது வேத வசனம் தானே. நம்மளுக்கு என்னைக்கு வந்திருக்குது அழுக? என்னைக்கு வந்திருக்குது பயம்? ஒரு சீரியலை பார்க்கிறோம், அதுல அவன் நடிக்கிறான், அதை பார்த்துட்டு நம்ம அழுகிறோமா இல்லையா? ஒரு மியூசிக்கை கேட்டு அழுகிறார். இறை வசனங்களை படித்து இறை வசனத்தினுடைய கருத்தை புரிந்து நமக்கு அச்சம் வர்றது கிடையாது. 2 வீலர்ல போறான், 2 காவல்துறை அதிகாரி அங்க நிக்கிறாங்க, உடனே தூக்கி ஹெல்மெட்டை மாட்டிட்டு போறான். போத்தானே செய்யறான். எதனால? கம்போட அங்க நிக்கிறான். மீறி போனா ஒரு 500 ரூபாய் ஃபைனை போட்டு விட்டுருவான். இதுக்கு தானே. ஒன்ன மாதிரி மலஞ்சலம் இருக்கிறவன் அவனுக்கு நீ பயப்படுகிறாய்? படைச்ச எனக்கு உனக்கு பயம் இல்லை? அவன் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் மலஞ்சலம் கழித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தவன உனக்கு இவ்வளவு பயம். ஸ்டேஷன் முடியும் வாங்கன்னா அவ்வளவு பயம். என்ன பார்த்து உனக்கு பயம் வராதா? என்ன பார்த்து உனக்கு நடுக்க வராதா? இன்னொரு வசனத்துல சொல்றான் பாருங்க, 50வது அத்தியாயத்துல 17-18, இது தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீலி வாணி ஷிமாலி. இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும்
ரொம்ப நெருக்கமாக 2 வானவர்கள் இருக்காங்க. அந்த வசனத்துல வானவர்கள் மட்டும்தான் சொல்றான். நாம செய்யக்கூடிய காரியங்களை, செயல்பாடுகளை பதிப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? வலது பக்கமும் ஒரு வானவர், இடது பக்கமும் ஒரு வானவர் குறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசுகின்ற பேச்சை அவர் ரெக்கார்டு செய்யாமல் நீங்கள் பேசுவதே கிடையாது. நீங்க என்ன பேசினாலும் சரி அவருடைய ரெக்கார்ட்ல இருக்கும், பதிவு பண்ணி வச்சிருப்பார். வாழ்நாள் முழுவதும் பதிவு பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் நம்மளுக்கு தான் தோணும். ஒரு மனிதன் வந்து இப்ப 70 வருஷம் வாழ்றான்னு வைங்களேன், அவ்வளோ பதிவுல இருக்கும். நீ மெமரி கார்டில் 10 GB மெமரி கார்டில் 78 படத்தை கொண்டு போய் திணிக்கிறதுக்கு உனக்கு முடியும், உன்னுடைய ரகசியங்களை எனக்கு பதிக்கிறதுக்கு முடியாது. மனிதன் பாருங்க, அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நினைச்சிருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் கொடுத்த அற்பமான மூளையில நம்ம என்ன செய்யறோம்? மெமரி கார்டில் பதிக்கிறோம். அல்லாஹ் பதிக்க மாட்டானா? இன்னும் சொல்ல போனா மறுமை நாள்ல அல்லாஹ் நம்ம கையில கொடுக்குறான். பாத்தீங்கன்னா மெமரி கார்டு தான் கொடுக்குறான். இதா உன்னோட 10 GB தான் பென் டிரைவ் தான் அல்லாஹ் கொடுப்பான். நீயே பார். வஉதியல் கிதாப், அவனுடைய பட்டோலை அவன் கையிலே வழங்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஸ்பிகீன மிம்மா ஃபீஹி, இந்த பாவிகள் எல்லாம் இருக்கிறாங்களே ரொம்ப நடுக்கத்தோட அந்த பென் டிரைவை பார்ப்பான். வயக்கூலூன யா வைலதனா, கை சேதமே இறைவா, மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகம் இருக்க இந்த பட்டோலை இதுக்கு என்ன ஆயிருச்சு? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, சின்னதையும் விடல பெருசையும் விடல, எல்லாத்தையுமே எழுதி இருக்குத. இல்லா ஹசாஹ, எல்லாத்தையும் பதிவாக்கி இருக்குது. வஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் எதையெல்லாம் உலகில் செய்தார்களோ எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி காட்டப்படுங்கிறான். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. பதிவுங்கிறது ஒண்ணு, பட்டோலைய கையில கொடுத்துருவோங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அல்ல என்ன சொல்றான்? அவன் என்ன செஞ்சானோ கண்ணு முன்னாடி பார்ப்பான. ஸ்கிரீனை தூக்கி போட்டு விட்டுருவான். டிஜிட்டல் ஸ்கிரீனை மாட்டி பாரு, நீ என்னென்ன இளவை எல்லாம் பண்ணேன்னு பாரு, நீ நோன்பு வச்சுக்கிட்டே என்னவெல்லாம் பண்ணேன்னு பாரு, காட்டுவான்ல அல்ல. அப்ப இந்த அச்சம் நம்மளுக்கு வேணுமா இல்லையா? நம்மளுக்கு என்ன நினைப்புன்னா, நாம் என்னமோ நிறைய அமல்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நினப்பு, கொஞ்சம் அதிகமாக தொழுத மாதிரி நம்மளுக்கு நினப்பு. நம்மளுக்கு என்ன நினப்பு? முஸ்லீம்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அப்படிதான் நினப்பு இருக்குது. ரமதானில் அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம். ஏன் அவனுக்கு அப்படி தெரியுது? அவன் ரமதானில் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. ரமதானில் மட்டும் அவன் வர்றதுனால அவன் செய்யறது எல்லாமே புதுசாக தான் தெரியுது. இல்லாட்டி எல்லாமே பழசு தானே. நாம செய்யறது ஏதாவது புதுசா பண்றோமா? எல்லாம் பழசு தான் பண்றோம். ஆனா நம்மளுக்கு எல்லாமே அதிகமா தெரியுது. செய்யறதே அற்பம். அந்த அற்பத்துல கூட அல்லாஹ்விடத்திலே நமக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கவில்லையானால், சுவனம் கிடைக்கவில்லையானால், நம்மளை விட ஒரு துர்பாக்கியசாலி யாராவது இருக்க முடியுமா? இது 18வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனம். அதே நேரம் இன்னொன்னையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம சாதாரணமான ஆளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். என்னை பத்தி சொல்றேன், உங்களை பத்தி சொல்றேன். இறைவனுக்கு கோபம் ஊட்டுகிற விதமாக பல காரியங்களை செய்யறமே. குறிப்பா இந்த இணை வைப்பு என்ற காரியத்தை பண்றமே. தொழுகிறீங்க நல்லதுதான், ஜகாத்து கொடுக்குறீங்க நல்லதுதான். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் எப்ப பயன் தருமா? இணை வைப்பு உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும்தான் பயன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, எப்படி சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல? குல் ஊஹிய இலைக்க, நபியே உனக்கு நாம் வஹி அறிவிக்கிறோம். வயிலல்லதீன மின் கபலிக்க, உனக்கு முன்னால் சென்று விட்டார்களே அவர்களுக்கும் வஹி அறிவித்திருக்கிறோம். என்ன அறிவிச்சிருக்கிறோம்? லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால் லயஹபத்தன் அமலுக்கு, உன் அமல அத்தனையும் தூக்கி குப்பையில போட்டுருவேன் நான். அல்லாஹ்விடத்துல மறுமையை வெற்றியை எதிர்பார்த்து நம்ம போறோம்.
அப்படி போகக்கூடிய நேரத்தில் இணை வைப்புங்கிறது இருக்கணும். தௌஹீதுல உறுதியா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டோம் தௌஹீதுல கொஞ்சம் கூட நம்ம தடுமாறி விடவே கூடாது. மறுமையினுடைய வெற்றிக்கு தானே நம்ம இஸ்லாம்னாவே லா இலாஹ இல்லல்லாஹ் தானேங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கூட உனக்கு புரிய தெரியல. இய்யாக நஅபுதுன்னு இவன் தான் படிக்கிறான், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், தொழுகையில படிக்கிறான், தேடி போட்டு பக்கத்தில் வந்து தர்காவிலையும் கையேந்திரான். இது என்னது? இது கொஞ்சமாவது பகுத்தறி வேணாமாங்கிற. ஃபாத்தியா சூரானுடைய பொருள் கூட தெரியாதவர்கள் எப்படி இந்த உலமாக்களாக இருக்கிறார்கள் என்பதே ரொம்ப கேவலமாக இருக்கிறார். மக்களை வழி எடுத்துட்டு இருக்கானே இல்லையா? ரமதான் மாசத்திலீங்க, ரமதான் மாசத்துல அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொற்றதா சொல்றான். ரமதான் மாசத்துல கூட இது மாதிரியான இடங்களுக்கு பயணம் போறாங்களா இல்லையா? அல்லாஹ் இடத்துல ஒரு பலன் இருக்காது. நீ கோடியை கொண்டு வந்து பள்ளியில் நீ கொட்டி இருந்தாலும் சரி, அதை தூக்கி கழிவறையில் நான் வீசுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது. இணை வைப்பு என்பது இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், பெரிய அநியாயம், உச்சகட்டமான அநியாயம். இந்த இணை வைத்தல் என்பது சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருக்கிறோமே இல்லையா? எதுக்காக வேண்டி அடுத்த ஆள்கிட்ட போனோம்? நீ உன்னுடைய கருவறையில இருக்கக்கூடிய நேரத்தில் தாய்ப்பால நீ யாருடைய பொருட்டாள என்று கேட்ட? யாருடைய பொருட்டாள என்கிட்ட கேட்ட? நீ கருவறையில இருக்கக்கூடிய நேரத்தில் சுவாச காற்றை நான் அனுப்பினேனே, எந்த மகானுடைய பொருட்டாள நீ என்கிட்ட கேட்ட? சொல்லு. இதெல்லாம் நீ வாழ்வதற்கு அடிப்படையான தேவையில்லையா? நீ கேட்காமையே நான் கொடுத்துட்டு இருக்கேன்டா. நீ கேட்டா நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. நீ கேட்காம இதெல்லாம் கொடுக்குறேன், கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? பார்க்குறோம் இல்லைங்க. இது வந்து முஸ்லிம்களுடைய ஊர். அது முஸ்லிம்களுடைய ஊருன்னா என்ன? முஸ்லிமுடைய ஊர் 100% சிறுக்குங்கிற குப்பை இதயத்தில் இருக்கிறார். குர்ஆனை மதிக்கிறாங்க, ஆனா இதயத்தில் என்ன இருக்குன்னா வெறும் குப்பை, வெறும் சளிதான் இருக்கிறார், கசடு, விஷம். இஸ்லாம் என்பது அமிர்தம், சிறுக்கு என்பது விஷம். விஷம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏத்துக்கவே மாட்டான். உங்களுடைய சந்ததிகளுக்கு இப்ப ஊட்டுங்க. தொழுகையை நீங்க கற்பிச்சு கொடுக்குறீங்களே, படைச்சவன் யாருன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. படைத்தவனுடைய வல்லமையை சொல்லிக் கொடுங்க, தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுங்க அவன்கிட்ட. இதெல்லாம் நம்ம ஊட்டுறதே கிடையாது. இதெல்லாம் தான் போதனை. நேத்து சொன்னதெல்லாம் சரித்திரம், இது போதனை. நீ அதை தெரியலன்னா நரகத்துக்கு போக மாட்ட. இதை தெரியாம மூத்தா போனா நரகத்துக்கு போயிடுவேன், யாரா இருந்தால். இந்த விஷயத்தில் அல்லாஹ் கடுகளவுன்னு சொல்லுவான்ல, கடுகளவு கூட அல்லாஹ் வந்து நம்ம மேல கருணையை காட்ட மாட்டான். ஐநாபி ரசூல்லாட்ட வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு பாரு, ஐநாபி என் வாப்பா எங்கன்னு கேட்கிறாரு. ரசூல்லா சொல்றாங்க ஃபின்னார், அவர் நரகத்தில் இருக்காரு. வஹீல தான் சொந்தமாக சொல்லுவாங்க. என் வாப்பா எங்கன்னு கேட்கிறாரு, அவர் மூத்தா போயிட்டார். ரசூல்லா என்ன சொல்றாங்க? பின்னார், அவர் நரகத்தில் இருக்காரு. அவருக்கு ஏன்டா கேட்டோன்னு ஆகிப்போச்சு. அது முடியும் ஒண்ணுமே தெரியாம இருந்தாரு. இதை ரசூல்லா சொன்னவொன்னே அவருக்கு பயங்கரமான வருத்தம், வருத்தத்தோட போறார். மறுபடியும் ரசூல்லா அவரை கூப்பிட்டு, இன்ன அபி, ஏன் வாப்பா, பாபாக்க ஓ வாப்பா, ரெண்டு பேரும் நரகவாய் தான் போ. நீ என்னமோ நான் ஓ வாப்பாவை தான் நரகம் நினைச்சு சொல்லிட்டு இருக்கிற நீ பேசிட்டு இருக்கிற. என்னை பெற்றெடுத்த தந்தையே நரகம்தான். இறை தூதனுடைய நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனார் நரகங்க. இதை விட என்ன, கொஞ்சம் அறிவு இருக்கிறவனுக்கு இதை விட பெருசா என்ன வேணும்? அறிவு இருந்தா ஏன் நரகம் போனான்னு பார்க்கணுமா இல்லையா? ரசூல்லாவே சொல்றாங்க. இத எங்க இருக்குது? முஸ்லீம்ங்கிற கிதாபுல 203. இதெல்லாம் குறிச்சு வச்சு இந்த மக்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. நபிகள் நாயகத்தினுடைய தந்தை இருக்கிறாரு. ஏன்னா அல்லாஹ் தொடர்ந்து வழிகாட்டி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை அல்லாஹ் வந்து சொல்லி கொடுத்திருக்கிறான்.
அந்த கொள்கையில் அவங்க இல்லை. நபியை பெத்தெடுத்ததுனால, இறை தூதரை பெத்தெடுத்ததுனால உனக்கு சொர்க்கத்தில் போட்டுருவேண்ணா. ஆமீனா ஆமீனா நீங்க சொல்லலாம், பாட்டெல்லாம் படிக்கலாம். ஆமீனாவுக்கு மறுமையில் இடமில்லை. ஏன்னா இணை வைத்தவன், இணை வைத்த லிஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன? நான் சொன்ன ஆதாரம் இருக்குல்ல, அது தகப்பனாருக்கு சொன்னது. ஆனா நான் இப்ப ஆமீனாவுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுதானே தாயின் நரகம் தான். தாயின் நரகம் தானுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இது முஸ்லீம்ல 976 அந்த எண்ணில் இருக்கிறார். இன்னி சஅல்து ரப்பி ஃபில் இஸ்திக்ஃபாரி லி உம்மி. உம்மிங்கிறாங்க பாருங்க. உம்மினா என்னது? உம்மா உம்மாங்கிறீங்களா? அது தமிழ் இல்லை. பொதுவாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உம்மா உம்மான்னு அரபி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குரான்னு சொல்றீங்கல்ல, ஃபாத்திஹா சூரா குரானுடைய தாயின்னு. உம்மாங்கிறது அரபு, அது அம்மாங்கிறது தான் தமிழ். இவங்க உம்மா உம்மான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே உம்மாங்கிறது அரபு தான். அது அந்த வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? என்னுடைய தாயை மன்னிக்குமாறு கேட்டேன். ஏன் கேட்குறாங்க? தாயை மன்னிச்சுக்க இறைவா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க. அனுமதி ஏன் கேட்குறான்னு கேட்டால், இணை வைப்பவர்களுக்கு வந்து நம்ம துவா செய்யக்கூடாதுல்ல, பிரார்த்தனை பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அனுமதி கேட்குறாங்க. பலம் எதல்லி. ஆனால் அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கல, என் தாய்க்கே அனுமதி கொடுக்கல. ஆக இறை தூதரை பெற்றெடுத்தவர்கள் ஆமீனாங்கிறீங்கள, அப்துல்லாங்கிறீங்கள, நரகவாதி. இதெல்லாம் கேட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளாம் நரகவாதின்னு சொல்லிடுவான். என்னடா ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோரை எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளா சொன்னாது ஹதீஸ்ல தானே இருக்குது. அது ஏன் நம்மளுக்கு ஏற்க முடியல? என்னடா அவங்க எவ்வளவு பெரிய இறை தூதர், உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி, நம்மளுக்கே ஜீரணிக்க முடியலதான். ஆனா அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். நம்ம வரலாறு தெரியாதனால நம்மளுக்கு அது புதுசா தெரியுது. ஏகத்துவத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈன்றெடுத்த தகப்பனாரை கூட அல்லாஹ் நரகில் தான் போடுவார். நரகவாதி இப்ராஹிம் நபியினுடைய தந்தை, லூத் நபியினுடைய மனைவி நரகவாதி. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி நரகவாதி, மகன் நரகவாதி. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. எங்க இருக்குது? 9வது அத்தியாயத்தினுடைய 113வது வசனத்துல அல்லாஹ்விடத்துல வந்து மன்னிப்பு கேட்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, நான் இந்த மாதிரி என் தாயாருக்கு மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? மாகான லின்னபியி, நபிக்கு அனுமதி இல்லை. வல்லதீன ஆமனு யஸ்தாஃபிரு லில் முஸ்ரிகீன, யார் முஸ்ரிகீன்களாக மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய விஷயத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு நபிக்கே அனுமதி கிடையாது. நபி எல்லாம் அல்லாஹ் வந்து நபி சிறந்தவர் தான், அவரை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் வச்சிருப்பான். நமக்கு உயர்ந்தவர் தான், ஆனா அல்லாஹ்வுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இந்த இவ்வளவுதான், இதுக்கு மேல வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, எவ்வளவு பெரிய நபியும் வரக்கூடாது. நான் எதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது. பிதஅத் பண்ணக்கூடாது. லவ் தகவ்வலைனா பாதல் அகாவீலி, சொற்றொடர்களில் சில சொற்றொடரை இந்த முஹம்மது நபி என் மீது அவதூறாக இட்டுக்கட்டி சொன்னால், லஅஹதுனா மின்ஹு பில் யமீன், நமது வலது கரத்தால் அவரை பிடித்து சும்மல கத்தனாகு, அவருடைய நாடி நரம்ப வெட்டி எரிஞ்சு போடுவேன். நபியா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் குர்ஆன்ல தான் இருக்கு. நபிகள் நாயகத்தை பத்தி உள்ளதுங்க இது அஜத்துக்கு சொன்னா அஜத்துக்கு கோபம் வருது, கிழிக்கிற கோபம். நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றானே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வசனம், அது குர்ஆன்ல நீங்களா தேடி எடுங்க. குர்ஆன்ல தான் இருக்குது. வசனத்தை படிச்சு காட்டிட்டேன், நம்பரை நீங்க தேடி எடுங்க, மனப்பாடம் பண்ணுங்க இதெல்லாம். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றான் பார்த்தீங்களா? என் மேல இந்த நபி கொஞ்சம் சுயமா கொஞ்சம் விட்டடிச்சாருன்னு வைங்களேன், நமது வலது கரத்தை பிடித்து, என்ன வலது கரம் ஸ்ட்ராங்கா இருக்குமில்ல, பிடிச்சு அவருடைய நாடி நரம்ப வெட்டி எறிஞ்சு போடுவேன். அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஹாசிக்குல்லில் மூமினீன், நீ உட்காந்து பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி நபிகள் நாயகம் அவர்கள் செய்வாங்களா? முதல்ல அப்படி செய்ய மாட்டாங்க. முன்னுதாரணமா காட்டுறான்.
எவ்வளவு பெரிய பாவம் என்பதற்கு நபிகள் நாயகத்தையே கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சு இவரு செஞ்சாலும் விட மாட்டேன்றான். அப்ப சிறுக்கு நம்மள்கிட்ட மலிஞ்சு போய் இருக்கா இல்லையா? விதேத்து நம்மள்கிட்ட மலிஞ்சு போய் இருக்கா இல்லையா? இதையெல்லாம் சுமந்து கொண்டு மறுமை நாளில் நம்மளுக்கு வெற்றி அடைய முடியுமா? அதனால மறுமை நாளில் வெற்றி பெறுவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை முழுங்குச்சாக நம்ம என்ன செய்யணும்? இயன்றவரை, முடியாத காரியத்தை நம்ம பண்ண வேணும், இயன்றவரை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தி பிற மக்களையும் நடைமுறைப்படுத்துமாறு அழகிய உபதேசங்களை செய்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு இன்றைய உரையை இத்தோடு நிறைவு செய்கிறோம்.